அதிமுகவுடைய மாநாடு நடந்தது எங்கேயாவது எங்கேயாவது பிரச்சனை இருந்ததா? தானே தண்ணி பாட்டில் வச்சுக்கிட்டு லாரியில ஏறி டாடா ஏஸ்ல ஏறி 8 மணி நேரம் கியர் பாக்ஸ் தேஞ்சு 10 கிலோமீட்டர் நடந்து மகத்தான எழுச்சியை காட்டியது அதிமுகவுடைய மாநாடு. ஸ்கூல் பஸ்லையும் ஏசி பஸ்லையும் வேனுலையும் எல்லா வசதியும் கொடுத்து அங்க போய் சேர் காலியா இருந்தது. திமுக மாநாடு. நான் எஸ்டிபி மாநாடுக்கு போனேன். அண்ணன் ஹாஜி என்ன ரொம்ப சிறப்பா பேசினார். அன்சாரி எல்லாம் இங்க வந்திருக்காரு. இவங்க இஸ்லாமிய தாய்மார்கள் வந்திருக்கு. அதான் மாநாடுன்னா அதான் மாநாடு. அப்படியே ஒரு கண்ட்ரோல்னா அதான் கண்ட்ரோல், ஒரு கட்டுப்பாடுனா அது முபாரக் தலைமையில ஒரு மகத்தான சொன்னாரு. ஒற்றை தலைவர் எடப்பாடி நடத்தும் சொன்னாரு. பெருமையான விஷயம். பாராட்டுகின்றோம், வாழ்த்துகின்றோம். நம்பிக்கையோடு இருங்கள். அதிமுகவுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் உடனே காத்திருக்கிறது. தைரியமாக இருங்கள், எழுச்சியோடு இருங்கள். இன்றைக்கு ஆளும் அரசு செய்யாததை, வெளியா திமுக அரசு செய்யாததை, அமைச்சர் பெருமக்கள் செய்யாததை, மத்திய அமைச்சர்கள் செய்யாததை, இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் செய்யாததை, சட்டமன்ற உறுப்பினர் செய்யாததை, இன்றைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சி செய்யாததை அதிமுகவுடைய சார்பிலே, தெற்கு மாவட்டத்துடைய சார்பிலே, திருச்சியுடைய சார்பிலே அன்பு சோழர் குமார் அவர்கள் இந்த பொது விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறார். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆதரவோடு, எடப்பாடியார் ஆதரவு இருக்கின்றவரை இந்த சுங்கச்சாவடி அகற்றப்படும். இல்லை என்றால் நீங்களா அதை அகற்ற வேண்டும். இல்லை என்றால் நீங்களாகவே இந்த அழுத்தமான குரலுக்கு பின்னாலே, அழுத்தமான இந்த இயக்கத்துடைய வற்புறுத்தலுக்கு பின்னாலே, தொடர் வலியுறுத்தலுக்கு பின்னாலே இந்த சுங்க சாவடியை நீங்களாக அகற்ற வேண்டும். அதிமுக நின்று அகற்றக்கூடிய சூழலை நீங்கள் எங்களுக்கு ஏற்படுத்திவிட வேண்டாம். அது அதிமுக என்ற மகத்தான தொண்டனுக்கு மாமலையும் ஒரு கடுகு என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட வருகின்றனர். பொதுமக்கள் பிரச்சனையிலே அதிமுக என்ற எளிய தொண்டனுக்கு, ஏழை தொண்டனுக்கு மாமலையும் ஒரு கடுகு என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். கண்ணியின் கடைப்பார்வை காட்டிவிட்டால் காதலிற்கு மாமலையும் ஓர்கடுகு என்பார்கள். என்னுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் கடைக்கண் காட்டிவிட்டால் அங்கு குமார் அவர்கள் எஸ் என்று சொல்லிவிட்டால் அங்கே நோ என்று ஆகிவிடும். அவ்வளவுதான் சட்டம். கரெக்டா இல்லைங்களா? நாளைக்கே தயாரா இருக்கிறார் பாண்டியன் ஏஜுக்கு சுறுசுறுப்பா இருந்தா இப்ப இளைஞர்கள் ஐடிவிங்க பாசற மகளிர் எப்படி இருப்பீங்க? இப்ப தெரியுது உங்களுடைய வேகம். ஒரு ஆள் விளையல, ஒரு நபர் நகரல, கையில தாங்கிய கொடி ஒரு இன்ச்சு இறங்கல. இதுதான் அதிமுக எஸ்டிபி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நல்ல முயற்சியை, மகத்தான முயற்சியை, மக்கள் பிரச்சனையை அந்த எடப்பாடியார் ஆதரவோடு முன்னெடுத்த அண்ணன் குமார் அவர்களுக்கும், எழுச்சி மிகுந்த இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற திருவெரும்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு எங்களுக்கு பழைய பாசம் உண்டு. திருவெரும்பூர் தொகுதியில் அண்ணன் அவர்களுக்கு 5 நாள் உங்களோட சப்போர்ட்டோட பவுன் தான் வந்தாரு. சுத்தி வந்துட்டு இருந்தோம். இருந்தாலும் இன்றைக்கு திருவெரும்பூர் தொகுதி நிச்சயமாக இந்த முறை நடைபெறுகின்ற தேர்தலில் மகத்தான வெற்றியை பெற்று மிகப்பெரிய முக்கியத்துவத்தை பெறும் என்பதையும் சொல்லி அன்பு சகோதரர் குமார் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் உடைய அத்துணை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை புறநகர் மாவட்ட கழகத்திற்கு, தெற்கு மாவட்ட கழகத்திற்கு, மாநகர மாவட்ட கழகத்திற்கு, பெயரை சொல்லாவிட்டாலும் உணர்வோடு இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்ட கழக அத்துணை நிர்வாகிகளுக்கும், வடக்கு தெற்கு மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகள் அத்துணை பேர்களுக்கும், அன்பு தாய்மார்களுக்கும், விசிலடிக்கிற, கை தட்டுற, கோஷம் போட இருக்கின்ற எல்லாருக்கும் மீண்டிய நன்றி சொல்லி, துவாக்குடி நகர நிர்வாகிகளுக்கும், வட்ட நிர்வாகிகளுக்கும், கிளை நிர்வாகிகளுக்கும், திருவெரும்பூருடைய அத்தனை தொகுதியுடைய மாவட்டத்தை சார்ந்த அத்தனை நிர்வாகிகளுக்கும், எஸ்டிபி நிர்வாகிகளுக்கும், நரிக்குறவர் சமுதாயத்தை சார்ந்து மாலையை போட்டார். சொன்னார், இங்க பாருங்க, இங்க பாசி இங்க வெத்தலை மாற மாட்டோம் அப்படின்னு. இதுதான் நம்ம கட்சி. வான் உள்ளவரை, ஊன் உள்ளவரை, ஐயம் உள்ளவரை, உயிர் உள்ளவரை, நாடி நலம் இருக்கிறவரை அதிமுக என்ற இயக்கம் வலுவோடு இருக்கும் என்று சொல்லி வாய்ப்பு நன்றி, வணக்கம்.